ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ எதுக்காகனா, நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பைலட் ட்ரைனிங் அகாடமி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் கேட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இது நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். மிச்சபடி நிறைய ஃப்ளைட் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, சென்னையில் தான். ஸோ வந்து சென்னை தான் வர மாதிரி இருக்கும். ஒன்றே ஒன்று தான் இந்த டாப். நான் சொல்கிறது எல்லாமே வந்து டாப்பில் இருக்குது. ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிறதும் இப்போ நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஆனாலும் நான் சொன்னது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் நேரில் போயிட்டு அந்த இடத்த பார்த்து அது எப்படி இருக்குது, அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. சில இதில் வந்து ஒரு தர்மாக்கோலில் செஞ்சு அந்த மாதிரிலாம் மிஷின் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. மாடல் இல்லாமல் ஒரிஜினல் வச்சு சொல்லிக் கொடுத்தா தான் அது வந்து நல்ல ஃப்ளைட் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஸ்பெஷலாக போய்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணி இல்லை நேரில் போய் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்பர் 6 இருக்கிறது ஏர் கார்னிவல் ஏவியேஷன் அகாடமி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ எல்லாமே சென்னையிலேருந்தே எடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் வந்து சென்னைக்கு அவுட் சைடாக இருக்கிறன்னு சொல்லி இந்த ஏர் கார்னிவல் ஏவியேஷன் அகாடமி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 5 ஸ்கை லைஃப் ஏவியேஷன் அகாடமி. இது சென்னையில் இருக்குது. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அந்த பேருங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக வரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் பேர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதான் சின்ன வீடியோ தான், ஷார்ட்டாக ஜஸ்ட்டு வந்து பேர் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட் ஸ்கூலை பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4 வந்து ஃப்ளை ஏர் ஏவியேஷன் அகாடமி. இதுவும் சென்னையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 பிடிசி ஏவியேஷன் அகாடமி. இது கூட யாரும் கேட்டிருந்தாங்க பிடிசி ஏவியேஷன் அகாடமி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ மேபி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரிசர்ச்சுக்கு அப்புறம் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன எப்படி இருக்குன்னு மற்றவங்ககிட்ட விசாரிச்சு பாருங்கள். ஏற்கனவே அங்கே படித்தது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சேன்னா கேட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 2 ஓரியன்ட் ஃப்ளைட். ஸோ இது வந்து சென்னையில் ஆஃபீஸ் தான் இருக்குது. இதோட நம்ம அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, ஃப்ளைட் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னையில் தான் வச்சுருந்தாங்க, இப்போ அதுக்கு மைசூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரியன்ட் ஃப்ளைட் ஸ்கூல். மைசூரில் தான் ஆனால் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெமோ. இப்போது விளம்பரத்துலாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன். இது வந்து சென்னையில் கிண்டியில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்குது. இதெல்லாம் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஃப்ளைட் ஸ்கூல்லாம் இல்லை, மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்னு ஒன்று இருந்தது, சென்னை ஏர்போர்ட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அது இருந்தப்போ எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது போகிற வழி. இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. இப்போ மும்பை ஃப்ளையிங் கிளப் இருக்குது, டெல்லி ஃப்ளையிங் கிளப் இருக்குது. அதே மாதிரி மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப்னு ஒன்று இருந்தது. ஸோ சில ரீசன்ஸுக்காக அதை எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் அமைக்கிடுங்க. ஏன்னா வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, எந்த வீடியோ யார் எப்போ போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Until then, bye.